குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி ஒரு புதிய வேலைவாய்ப்பு பற்றி நியூஸ் தான் பார்க்க போகிறோம். என்னென்னா யுரேனியம் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட், அதில் வந்து அப்ரெண்டிஸ் போஸ்ட் போட்டிருக்காங்க. கல்வி தகுதி என்னென்னு பார்த்தீங்கன்னா 10th ITI. ஏஜ் லிமிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 18 to 30. இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க. அரசு வேலைவாய்ப்பு சம்மந்தமான நியூஸ் உங்களை வந்து சேரணும், நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க. பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அது மாதிரி PDF ஃபைல் வந்து பார்த்துடலாம். அதோட என்ன நம்ம சேனலில் ப்ளஸ்னால் ஆல் ஓவர் இந்தியாவில் எங்கெங்கே வேலைக்கு போகிறாங்க எல்லா நியூஸுமே போடுவோம். அதனால் தமிழ்நாட்டு ஜாப் மட்டும் ட்ரை பண்ணாமல் எல்லா ஸ்டேட்டில் போடுற ஜாப்பையும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக வேலை கிடைக்கும். அதுக்காண்டி தான் நம்ம எல்லா நியூஸும் போடுறோம். இப்போ PDF ஃபைல் வந்து டீட்டெயிலாக பார்த்துடலாம். யுரேனியம் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட் என்னென்ன ட்ரேடுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து ITIயில் வந்து 1 year அப்ரெண்டிஸ் ட்ரைனிங்கு. இதில் வந்து ட்ரேடு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபிட்டர், எலக்ட்ரீஷியன், வெல்டரில் வந்து கேஸ் அண்ட் எலக்ட்ரிக், டர்னர், மெக்கானிஸ்ட், மெக்கானிக்கல், டீசல், கார்பெண்டர், ப்ளம்பர். இதில் ITIயில் வந்து அதே ட்ரேடில் எலிஜிபிள் இருக்கணும். என்ன நம்பர் ஆஃப் போஸ்ட் வந்து இந்த சைடில் கொடுத்துருக்காங்க, இதை பார்த்துங்க. டோட்டல் வந்து 32. ரிசர்வேஷன் பார்த்தீங்கன்னா எல்லா கேட்டகரிக்குமே ரிசர்வேஷன் இருக்குது, அது ரூல்ஸ் படி பின்பற்றுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மாதிரி இந்த ஃபிசிக்கல் சேலஞ்சு பர்சன் இருப்பாங்களா, அவங்களுக்கும் 3% இடஒதுக்கீடு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எலிஜிபிள் கண்டிஷன் வந்து குவாலிஃபிகேஷன் 10th standard பாஸ் பண்ணிவிட்டு ITI முடிச்சிருக்கணும். ஏஜ் லிமிட் வந்து 18லேருந்து 25. அப்பர் ஏஜ் லிமிட்டு SC ST OBC உங்களுக்கு வந்து SC STக்கு வந்து 30, OBCக்கு வந்து 28, பெர்சன் வித் டிசபிலிட்டி பர்சனுக்கு வந்து 35. இந்த கேட்டகரி வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷனை பார்த்துக்குங்க. அது மாதிரி ப்ரீவியஸ் ட்ரைனிங் நீங்கள் முடிச்சிருந்தீங்கன்னா கிடையாது. எதுக்கு இந்த மாதிரி ட்ரைனிங் முடிச்சுக்கிட்டிங்கன்னா, நீங்கள் இந்த மாதிரி அப்ரெண்டிஸ் ட்ரைனிங் தான் நீங்கள் கம்பெனி போனீங்கனாலோ திருப்பி கவர்மெண்ட் அந்த ரயில்வே இதுக்கெலாம் போனீங்கனாலும் உங்களுக்கு கொஞ்சம் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. அதுக்கு தான் இந்த மாதிரி ட்ரைனிங்லாம் முடிச்சு வச்சுக்கணும்னு சொல்லுவாங்க. வாய்ப்பு இருக்கிறவங்க எல்லாம் முடிச்சு வச்சுக்கிறங்க. ஸ்டைஃபண்டு இந்த ட்ரைனிங் டைமில் ஸ்டைஃபண்ட் வந்து கொடுப்பாங்க. செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து நீங்கள் மார்க் வாங்கியிருப்பீங்களா ITIயில், அதை அடிப்படையில் செலக்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து அப்ளை வந்து இந்த வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் அப்ளை பண்ண வேண்டியதான். கொடுத்துருக்காங்க வாங்க, இதை கிளிக் பண்ணிங்கனால டேரெக்டாக அந்த வெப்சைட் போயிடும், நீங்கள் அப்ளை பண்ண வேண்டியதான். அது என்னென்ன கேட்டிருக்காங்களோ அந்த டாக்குமெண்ட் எல்லாம் கவனமாக அப்லோடு பண்ணிடுங்க. ஏதாவது மிஸ் பண்ணிட்டீங்கன்னா அல்லது தவறுதலாக பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் கஷ்டம், அதுக்காண்டி தான். அதனால் ஃபஸ்ட் டைம் பண்ணும்போதே அப்ளிகேஷன் வந்து கரெக்டாக சப்மிஷன் கொடுத்துருங்க. அது மாதிரி உங்களுக்கு வந்து டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அது லாஸ்ட் டேட் எப்போன்னு பார்த்தீங்கன்னா 12/2/2025, அடுத்த மாதம் 2ஆம் தேதி வரைக்கும் அது லாஸ்ட் டேட் இருக்குது. அதுக்கப்புறம் நீங்கள் உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்துச்சுனாலோ அல்லது எதுவும் சந்தேகம் இருந்துச்சா கமெண்ட் பாக்ஸில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு அரசு வேலைவாய்ப்பு சம்மந்தமான நியூஸில் உங்களை சந்திப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.